ஹாய். இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஆனால் அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதுன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு காலைல ஏஞ்சோன்னே சாம்பார் காய் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதுடான்ற மாதிரி அதுவும் மிஞ்சி போய் நேற்று வச்சது கடந்தது. அது மதியத்துக்கு தான் சூடு பண்ணி சாப்பிட்ணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு வேலைத்தனம் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா தோசை ஊற்றிட்டு அதை ஆஃப் பண்ணாமலே பாப்பாவுக்கு தோசை ஊற்ற போயிட்டேன். ஒரு அரை தோசை ஊற்றினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணோமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஓடி வந்து பார்த்தா கல் நல்லா காஞ்சி போச்சு. அதில் தோசை ஊற்றினா நேற்று நைட்லேருந்து தோசையே வரவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, நம்ம அதை ஏதாவது பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தோசைக்கல் படும் மோசமான நிலமையில தான் இருந்தது. ஒரு மாதிரி அடியில் சுற்றி எல்லாம் எண்ணெய் பிசுக்கா கருன்னு பிடிச்சி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தது. சரி ஓகே, அதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எப்படி நம்ம அதை எண்ணெய் வச்சு பழகி தான் மறுபடியும் தோசை ஊற்ற போகிறோம். அதனால் நம்ம ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேலண்டரை மாற்றலாம். இன்றைக்கி தேதி வேறு ஒன்றாகி போச்சுல்ல, சரி அதை மாற்றினா தான் நமக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு நல்லா கத்தியிலே வச்சு தேய்ச்சேன். நல்லா சூப்பராக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டீல் நாரை வச்சு அதையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ன்னு தேய்ச்சதுக்கப்புறம் அந்த ஓரளவுக்கு கல்லில் இருக்கக்கூடிய அந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு. போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கல் பளபளன்னு இருந்தது. தோசை கல்லில் தோசை வருமாங்கிறது தான் எனக்கு கொஷின் மார்க் ஆகிப்போச்சு. தோசை நல்லா பளபளன்னு வருமானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் எண்ணெய் தடவி முட்டையை ஊற்றி ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ஒரு டிப்ஸில் தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா தோசை வரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, தோசைக்கல்லை பழக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி போட்டுட்டு தோசை ஊற்றினாலும் நல்லா வரும். இல்லைனா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினாலும் சூப்பராக வருமா. சரி இதே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை ஊற்றி நல்லா ஆம்லேட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் சொல்லிட்டு முட்டையை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் தோசைக்கல்லில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தொடச்சிட்டு மறுபடியும் தோசையை ஊற்றுறேன். நான் எடுக்க வேண்டியதே இல்லை, அதுவே அழகாக வந்துருச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த டிப்ஸு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோசையும் ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றுனேன் ஃபஸ்ட்டு தோசையெல்லாம். அதையும் ஊற்றுனா தோசை சூப்பராக வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த முட்டையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வாஷ் பண்ண கல்லில் தானே போட்டோம். அப்புறம் தோசையும் சூப்பராக வந்துச்சு. என்னோட பழைய கல் எப்படி இருந்துச்சு, இப்போ புதுக்கல் எப்படி இருக்குது, நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். சூப்பர் ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி தோசைக்கல் வரலைன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.